செகண்ட் வேர்ல்டு வாருங்கிறது வந்து உலகப்போர் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 1939 ஆரம்பித்து 1945 முடிஞ்சது. 6 வருடங்கள் ஒரு நாள் நடைபெற்ற போர் இது. 8 கோடிக்கு மேல் மக்கள் உயிரிழந்தாங்க அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து எதனால் வந்துச்சுன்னா நில ஆதிக்கம். நான் தான் அந்த உலகத்தை ஆளணும், எல்லா நாடுகளும் எனக்கு அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த உலகப்போர் ஆரம்பிச்சது. 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த போர் ஆரம்பிக்கிறப்ப அதில் ஈடுபட்ட பெரிய நாடுகள் யாராருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெர்மனி, இட்டாலி அண்டு ஜப்பான். இந்த 3 நாடுகளும் தான் ஒரு உலகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு போரை தொடுக்கிறாங்க. அந்த 3 நாடுகளும் போரை தொடுக்கிறப்ப அவங்கள எதிர்த்து பிரான்ஸு அண்டு இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாமே எதிர்த்து போடுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி கண்ட்ரிஸ், அலைஸ் கண்ட்ரிஸ்ங்கிற மாதிரி இந்த போர் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இதை தொடர்ந்து அந்த ஆகஸ்ட் 15 வரனால அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து இந்த வாரில் கலந்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேயே நிறைய லாஸ் அமெரிக்காவுக்கு. ஸோ அமெரிக்கா வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்காங்க, நியூட்ரலாக தான் இருக்கிறாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு இந்த டீம் தான் வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. இந்த போர் தொடர்ந்து நிறைய பேர் சாகுறாங்க. போர் முடிவுக்கு வரல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லருங்கிறது தான் அவர் தான் வந்து ஜெர்மன் ஆகிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை கூட நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. டூ நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இஃப் யூ டூ ஸோ யூ ஆர் இன்சல்ட்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. அதாவது உங்களை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லீடர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து எல்லா கண்ட்ரியுமே, போலந்து, டென்மார்க், நெதர்லாந்து எல்லா கண்ட்ரியுமே விண்வெளிக்கே போகிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ், ரஷ்யா மேலேயும் படையெடுக்கிறாரு. அப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டிட்டு இருக்காருன்னா ஜோசப் ஸ்டாலின். அவர் தான் வந்து ரஷ்யாவை ஆண்டிட்டு இருக்காரு. லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஆண்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜப்பான் வந்து இங்கே ஏஷியாவில் உள்ள எல்லா கண்ட்ரிஸையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இட்டாலி எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸை வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போர் பெருசாக போயிட்டே இருக்குது. அப்போ அமெரிக்கா உள்ளே வர்றாங்க. போருடைய நிலைமை வந்து தீவிரமாகுது. அந்த போர் முடிவுங்கிறது எப்படி வருதுன்னா 1945 ஏப்ரல் 28 அன்னைக்கு இட்டாலி ஆண்டிட்டு இருந்த முசோலினி, இட்டாலியோடைய சர்வாதிகாரி முசோலினிங்கிறவர் வந்து அவர் நிறைய விண்வெளிக்கு வந்தார். இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு எதிர்ப்பு வருது. உள்நாட்டு கலவரத்தால் கொல்லப்படுறாரு. ஏப்ரல் 28,